இப்போ நம்ம இந்த வீடியோவில் ரிஜிதா ட்ரஸ்ட் நடத்தும் ஓல்டு ஏஜ் ஹோம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வத்தலகுண்டு பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கோம். வத்தலகுண்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1 கிலோமீட்டர் பயணிச்சிங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிஜிதா ட்ரஸ்ட்டுக்கு போகிறதுக்கான பழைய வத்தலகுண்டு அப்படின்னு வழங்கக்கூடிய அந்த பாதையை தான் நம்ம போகிறோம். இந்த பாதைக்கு இந்த ஆர்ச் இருக்கும். ஆர்ச்சை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா ஒரு 4 முக்கு ரோடு ஒன்று இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு டூலர் போன சைடில் தான் வந்தோம். வந்து ரைட் சைடில் திரும்பணும். ஆப்போசிட்டில் போனீங்கன்னா உஸ்லம்பட்டி போகிற ரோடு வந்துடும். நம்ம இந்த ரோட்டில் தொடர்ந்து பயணித்தோம் அப்படின்னா படலக்குண்டு என்று அழைக்கப்படக்கூடிய இந்த கிராமம் வரும். இங்கே லொக்கேஷன் பார்த்திங்கன்னா இந்த பெரிய டவர் தான். அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு கருப்பசாமி கோயிலுமே இருக்கும். இங்கே தான் நம்மளுடைய ரிஜிதா ட்ரஸ்ட்டு நடத்தும் ஓல்டு ஏஜ் ஹோம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய முதியோருக்கான இல்லம் வந்து இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24/7 நர்ஸுமே இருப்பாங்க. அவங்க வந்து என்ன ஃபுட்டு எதிர்பார்க்குறாங்களோ அந்த ஃபுட்டை வந்து சமைச்சு கொடுக்குறதுக்கு ஆள் இருக்காங்க. சிசிடிவி வசதி இருக்குது, ஆர்ஓ வாட்டர் இருக்குது. இந்த ஹோமை சுற்றிலுமே இயற்கை சூழல் வாய்ந்த நிறைய மரம் செடி கொடி அனைத்துமே இருக்குங்க. இந்த வீட்டை சுற்றி இந்த ஹோமை சுற்றி இருக்கக்கூடிய இந்த தோட்டத்தில் நீங்கள் நடந்து வர்றதுக்கே 1 மணி நேரம் பிடிக்கும். அவ்வளவு பிரம்மாண்டமாக வந்து இங்கே இயற்கை சூழல் வாழ்ந்த நம்ம ரிஜிதா ட்ரஸ்ட்டு வந்து ஒரு ஓல்டு ஏஜ் ஹோம் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ் யார் வேணாலும் நீங்கள் தாராளமாக நம்பி விடலாம். 24/7 சிசிடிவி வசதி இருக்குது, இன்வெர்டர் வசதியுமே இருக்குது. இங்கே வந்து ஏசி ரூமுமே வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. முழுக்க எல்லா பேத்துக்குமே ஏசி கம்பல்சரி. அதே மாதிரி அவங்களுக்கு அடிக்கடி வந்து எதுவும் செக்கப் பண்ணணும் ஹெல்த் அப்படின்னாலுமே ஆட்கள் இருக்காங்க. இங்கே செக்யூரிட்டி வசதியுமே இருக்குது. இந்த ரிஜிதா ட்ரஸ்ட்டில் உங்களுடைய பேரண்ட்டை வந்து ரெகுலராக வந்து பார்த்துக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம ரிஜிதா ட்ரஸ்ட்டுக்கு செலுத்த வேண்டிய தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்துக்கு ஒரு நபருக்கு 25,000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக கேர் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு 2 பேரை பண்ணணுன்னா 50,000 ரூபா ஆகும். நீங்கள் இந்த ஹோமில் வந்து என்னுடைய பேரண்ட் வந்து மெயின்டைன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே வந்து ஜாயின் பண்ணுங்கள். அப்படி இல்லை, நாங்கள் வந்து எங்களுடைய அப்பா அம்மாவை எங்களுடைய வீட்டிலே வச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னாலும் நம்ம ரிஜிதா ட்ரஸ்ட்டு வந்து அதுவுமே பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது உங்கள் வீட்டில் வந்து சமையலுக்கு, அது போக வந்து வீட்டு வேலை பார்க்குறதுக்கு, உங்களுடைய பேரண்ட்ஸை வந்து அடிக்கடி செக் பண்ணிக்கிறதுக்கு நர்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் யார் வேணாலுமே அவங்க வந்து ரெகுலராக வந்து சப்போர்ட் பண்ணி தந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் உங்களுடைய பேரண்ட்டை அவங்க வீட்டிலே வச்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கனாலும் சிசிடிவி வந்து இன்ஸ்டால் பண்ணி அங்கே என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருப்பாங்க. நீங்களுமே மானிட்டர் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சமையலறை தனியாகவே இருக்குது. அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய உணவையும் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து வசதியுமே செஞ்சு தராங்க. உடனே நம்ம ரிஜிதா ட்ரஸ்ட்டை காண்டாக்ட்